புத்தகங்களை நேசிக்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் காத்திருக்கும் ஒரு திருவிழா என்றால் அது நிச்சயமாக இங்கே சென்னை புத்தக கண்காட்சி தான். இது நந்தனம் YMCAவில் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த பிரம்மாண்ட புத்தக கண்காட்சிக்கு இன்று நாமும் நேரில் வந்திருக்கிறோம். புத்தகங்களின் வாசனை, அறிவின் சத்தம், எழுத்தாளர்களின் உலகம், இந்த எல்லாவற்றையும் இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். விடியல் என்பது வெளியில் இல்லை, வெளியில் உள்ளது. கனவுகளை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவைகள் எவ்வாறு காடுகளை அழிப்பதை கௌரவமாய் கருதுகிறோம். தமிழ் பண்பாட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டும், தமிழ் பாரம்பரியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற தன்னுடைய தமிழ் உணர்வை சென்னை புத்தக கண்காட்சி தமிழகத்தின் மிகப்பெரிய மற்றும் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற புத்தக கண்காட்சிகளில் ஒன்று. தமிழ், ஆங்கிலம் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி போன்ற பல மொழிகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இங்கு கிடைக்கின்றன. பள்ளி மாணவர்கள் முதல் ஆராய்ச்சியாளர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்ற புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைக்கும் அறிவு திருவிழா இது. இல்ல அது இருக்கும், எல்லாமே ரெண்டு ரெண்டு தானே எழுதிருக்கீங்க. இந்த ஆண்டு YMCA மைதானத்தில் மிகவும் அருமையாக பல அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வரிசையும் வித்தியாசமான பதிப்பகங்கள், வித்தியாசமான புத்தக உலகங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது.
நுழைவாயிலேயே வரவேற்பு ஏற்பாடுகள், வழிகாட்டும் அறிவிப்புகள் மிகவும் உதவிகரமாகவே இங்கு இருக்கின்றன. இப்போதான் பேஸ்ட் வச்சாங்க. நீ அங்கே போயிட்டு என்னன்னு அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முன்னணி பதிப்பகங்கள் விகடன், உயிர்மை, காலச்சுவடு மற்றும் பல பிரபல பதிப்பகங்கள் ஒவ்வொரு ஸ்டாலிலும் புதிய புத்தகங்களோடு இங்கு நமக்காக காத்திருக்கின்றன. நாவல்கள், சிறுகதைகள், கவிதை தொகுப்புகள், வரலாறு, ஆன்மீகம், போட்டித் தேர்வு புத்தகங்கள் மற்றும் குழந்தைகள் காமிக்ஸ் வரை எல்லாமே இங்கு கிடைக்கின்றது. இங்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? 10% முதல் 50% வரை தள்ளுபடி விலையில் பல புத்தகங்கள் இங்கு வாசகர்களுக்காக கிடைக்கின்றது. அதனால்தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வாசகர்களின் முகங்களில் மகிழ்ச்சி குறையவே இல்லை. இப்படி உட்கார்ந்து இருக்கானே இந்த புக்காரில் குழந்தைகளுக்கான பகுதி இங்கு மிகவும் கலகலப்பாகவே இருக்கின்றது. வண்ணமயமான புத்தகங்கள், கதை புத்தகங்கள், வரைபட புத்தகங்கள், குழந்தைகளின் கற்பனையை விரிவாக்கும் உலகம் இது. பல பெற்றோர்கள் மொபைலை விட புத்தகம் நல்ல பழக்கம் என்று சொல்லி குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி தருவதை பார்க்கும்போது மிகவும் நெகிழ்வாக இருக்கின்றது.
எழுதி தயாரித்து வெளியிட்டேன், ஒலிபரப்பினேன். இந்த அன்னைக்கிளி சொல்ல தாங்க முடியல. உடனே அவர் ஒரு காலையில உணர போடுவேன், சாயங்காலம் உணர போடுவேன். அன்னைக்கு என்ற பாடலுடன் தொடங்குகிறது இன்றைய நேய விருப்பம் என்று அறிவித்தால்தான் அங்கிருந்து தீப்பொறி போல தமிழகம் வந்து தனிச்சுக்கிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்பட கலைஞராக, வெற்றி கலைஞராக எங்கள் மேடையை பகிர்ந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கனவு நாயகன் மட்டுமல்ல, அவருடைய கலை, அவருடைய படைப்பு எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஆதர்சம், மிகப்பெரிய வழிகாட்டி. உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கத்தை வீட்டிருக்கின்ற மக்களுக்கும் என்னுடைய வழக்குகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய போற்றுதலுக்குரிய குமரன் பதிமுகம் வைரவன் ஐயா அவர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றான் பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவி பொழிந்த பல்கு தமிழ் சொல்வேகம் பாவேந்தன் பாரதிதாசன். இவ்வாறாக பூவேந்தர் மணிவளர்ந்து சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். எல்லா நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்புன்னு பாரதி பேசுறாங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும், கொங்கு தமிழ் மலைக்கும், மேற்கு மலைச்சாரிலிருந்து மெல்ல நனைக்கும், இங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இன்று இணைத்தால் இந்தியாவில் உள்ளொரு இமயம் பிறக்கும். விஜயா பதிப்பகத்தின் அறிவு வேள்வியில் யாருக்கும் சிக்காத அக குப்பைகள் எல்லாம் பொது குப்பை இருக்கிறவர்கள் என்று 4 பக்கத்து இருக்கிறாங்க. அவங்க பொன்விழா ஆண்டு யாரு கவிதை எழுதினாலும் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழையமார் திருமணிக்காரி தன்னுடைய கவிதை நூலை இன்று பிரசுரித்திருக்கிறார். இந்த கவிதை புத்தகத்திற்கு தலைப்பாக வைத்திருக்கக்கூடிய கனவுகள் மீது கல்லெறியாகி என்கின்ற இந்த புத்தகத்திற்கு தலைப்பாக வைத்திருக்கிறார். கனவுகளை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவைகள் எவ்வாறு அடையாளத்தை இழந்து விடாதீர்கள் என்று சுற்றுச்சூழல் பற்றி அப்படி இயற்கை அழித்தால் என்ன நடக்கும் என்பதையும் அவர் சொல்கிறார். காடுகளை அழிப்பதை கௌரவமாய் கருதினோம். ஒக்கிவாய் வந்து எங்களின் உயிர்களை உதிர்த்தது, கஜா வந்து கண்களில் இதயத்தது, சுயநல கண்ணீர் பொதுநலமாகி புனிதம் பெற்றது என்று கவிஞர் குறிப்பிடுகிறார். இவ்வாறு இந்த புத்தகம் Let's celebrate this Diwali with Nalini New Year. Ismail Nagar, Chennai.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.